தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரே வணக்கம். சில முக்கியமான நிகழ்வுகள் நேற்றும் சரி இன்றும் சரி அரங்கேறி இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அதாவது என்னென்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, நேற்றுக்கு திமுக கூட்டணியிலே ஒரு முக்கியமான நபர் யாருன்னா வேல்முருகன் அவர்கள் வெளியேறிட்டார் திமுக கூட்டணியிலேருந்து. அதை தாண்டி இன்றைக்கி நம்மளுடைய செந்தமிழன் சீமான் அவர்கள் முருகர் கோயிலுக்கு போய் கடவுளுடைய ஆசியுடன் கடவுளை கும்பிட்டு 234 தொகுதியிலையும் தன்னோட தேர்தல் பிரச்சாரத்துக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அதையும் தாண்டி அவரோட சொந்த தொகுதியில், அதாவது காரைக்குடி தொகுதியில் போட்டிட்டு போகிறாரு. ஸோ அது போட்டிடுறதுக்கான பிரச்சாரத்தையும் மேற்கொள்றதுக்கான கடவுள்கிட்ட அருள் வாங்குறதுக்காக இன்றைக்கி போய் முருகர் கோயிலுக்கு போய் கும்பிட்டு தன்னோட பிரச்சாரத்தை இன்றைக்கி துவங்க இருக்கிறாரு. அவரோட பிரச்சாரம் வெற்றி அடைகிறதுக்கும் அட்லீஸ்ட் நாம் தமிழர் கட்சியில் யார் ஜெயிக்கிறாரோ இல்லையோ, என்னோட மனமார்ந்த விருப்பம் என்ன தெரியுமா, அட்லீஸ்ட் சீமான் அவர்களாச்சும் ஜெயித்து சட்டசபைக்கு சென்று தன்னோட குரலை பதிவு பண்ணணும். மக்களோட இவ்வளோ பேசுகிறாரில்ல, அவர் இடையில கூட பேசியிருந்தார், எங்களுக்கு அட்லீஸ்ட் வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுக்குற நாங்கள் நான் மக்களுக்கு செய்யலைன்னா என்னை கல்லால் அடித்து விரட்டுங்கய்யா, என்னை மட்டையால் அடித்து விரட்டுங்க அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி பேசியிருக்காரு. அட்லீஸ்ட் 230 தொகுதி விடுங்க, ஒரே ஒரு தொகுதியிலேயாச்சும் மக்கள் வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். பட் பல போட்டிகள் இருக்குது அந்த தொகுதியில். அதிமுகவாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி டிவிகேவாக இருந்தாலும் சரி, பல போட்டிகள் இருந்துகிட்ருக்கு. பட் அந்த விஷயத்துலேயும் எப்படி அந்த போட்டி இருக்குங்கிறது தெரில. எல்லாமே அவர் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. கூட்டணியும் முடிவா இல்லை என்ன முடிவுங்கிறது அது அவர் தான் முடிவு பண்ணிக்கணும். பார்க்கலாம், பொறுத்திருந்து. எல்லாமே மே 3ஆம் தேதி தெரிய ஆரம்பிச்சிடுமே ரிசல்ட் வரும்போது. ஸோ அதுக்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்னா, வேல்முருகன் அவர்கள் எடுத்த ஒரு மிக போல்டான ஒரு முடிவு. ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி தான் வேல்முருகன் அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு 1-2 வாட்டி அவரை பார்த்துருக்கேன். இப்போ சமீபத்தில் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி பார்க்கும்போது கோயம்பேடில் அவரோட ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அப்போ ஆஃபீஸில் அவர் சந்திக்கும் போது அவர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, திமுக கூட்டணியிலேருந்து நான் வெளியே வர போகிறேன் தம்பி அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் நான் சிரிச்சுட்டு ரொம்ப நல்லா பழகுவார். சிரிச்சுட்டு பேசும்போது, சும்மா சொல்லாதீங்கண்ணே, இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு தருணத்தில் லாஸ்ட்டு எலெக்ஷனுக்கு முன்னே ஒரு 2 சீட்டோ இல்லை 1 சீட்டோ கொடுத்து உங்கள் வாயை அடைச்சிருவாங்க, வேண்டாம் பாருங்கள், நீங்கள் உங்களோட முடிவை நீங்கள் மாற்றிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அப்போ என்கிட்ட அடித்து சொன்னார், சரி தம்பி, நீ பார்க்க தானே போகிற, இன்னும் ஓரிரு நாட்களில் நான் முடிவை நான் அறிவிக்க போகிறேன். எய்தர் தேர்தலேருந்து நான் புறக்கணிச்சிருவேன், அப்படி இல்லைனா நான் வெளியேற தலைவர் பொறுப்பை நான் வகுத்துட்டு என்னை நம்பி கட்சிக்காக வந்தவங்க நான் அவங்களுக்காக வாய்ப்பு கொடுக்க போகிறேன். அப்படி இல்லைனா 234 தொகுதியிலேயும் தனியாக நான் வேட்பாளர்களை போடுறதுக்கான நான் போகும்போது வேட்பாளர்களுக்கான நேர்காணல் அங்கே போயிட்டு இருந்துச்சு. 234 தொகுதியிலே நிற்கிறதுக்கான வேட்பாளர்கள் கேண்டிடேட்டுக்கான அந்த நேர்காணல் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ சொல்லும்போது நான் நம்பலை. ஆனால் நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, திமுக கூட்டணியில் கிடையாது. என்கிட்ட சொல்லும்போதே என்னென்னா, இப்பேற்பட்ட ஒரு கொள்ளக்கார ஆட்சி நடந்துகிட்ருக்கு, நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம கோரிக்கைகளை முன் வச்சாலும், நான் பல கோரிக்கைகளை முன் வச்சுருக்கேன், எந்த கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். நான் நம்பலை. ஆனால் நேற்றுக்கு ஒரு எடுத்த முடிவுக்கு அப்புறமா மனுஷன் உண்மையாக தான் சொல்லியிருக்காரு, உண்மையிலே நல்ல முடிவாக எடுத்திருக்காரு அப்படிங்கிறத நான் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் சொல்கிறேன். மக்கள் நீங்களும் அதை வரவேற்கணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு கட்சி இருக்காங்க, திமுக கூட்டணியில் தான் அங்கம் வகிச்சுட்டு வராங்க. உண்மையில் என்னென்னா, கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் 2 கோடி மக்கள்கிட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்ந்து வராங்க. இந்த மக்களோட பிரதிநிதியாகவும் இந்த மக்களோட குரலாகவும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணவர் தான் திருமாவளவன் அவர்கள். உண்மையில் அவங்களுக்காக இருக்காங்கிற ஒரே ஒரு இஷ்யூவை, ஒரே ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன். இந்த ஆட்சி தொடங்கும்போது வேங்கவேல்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன், எவனோ ஒரு நாய், அந்த நாயோட மலத்தை, நாயெல்லாம் கிடையாது, நான் ஒருத்தனை தான் சொல்கிறேன், ஒரு 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 மலத்தை கலந்த தண்ணியை நான் குடித்தேன் அப்படிங்கிற என்னோடய மனநிலை யோசிச்சு பாருங்களேன். பார்க்குற நீங்கள் வேங்கவேலில் அந்த மலம் கலந்த தண்ணியை குடித்த மக்களோட இடத்துல இருந்து அவங்க மைண்ட் செட்டை யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ ஏன்டா நம்ம மனுஷனை பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏதோ ஒரு உயிரினம், அதுக்கு விஷயம் தெரியல, ஏதோ ஒரு மலம் கலந்த தண்ணியை குடிக்குதுன்னா பிரச்சனை இல்லை. 6 அறிவு இருக்குது, 6 சென்ஸ் இருக்குது நம்மளுக்கு. அப்போது இன்னொருத்தரோட மலம் கலந்த தண்ணியை நம்ம குடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நம்ம ஏன்டா மனுஷனாக பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணிடும். அந்தளவுக்கு யோசிக்க தோணின விஷயம்தான் அந்த ஆட்சி தான் இந்த ஆட்சி, இந்த 5 ஆண்டு ஆட்சி. இந்த 5 ஆண்டு ஆட்சியில் அந்த ஒரு விஷயத்துக்கு கூட அவரால் தொடர்ந்து குரல் எழுப்ப முடியலை பாருங்களேன். அவரால் அந்த மக்களுக்கு ஒரு தீர்வே கொடுக்க முடியலை பாருங்களேன். அந்த விஷயத்துக்கு அந்த மக்களுக்கு என்ன சொல்யூஷன் கிடச்சிச்சு? எதுவுமே இல்லை. அந்த துயரம் நடந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு வரைக்கும் அவரால் பேச முடியுதா? ஏன் இப்போது நெல்லை மாவட்டத்தில் ஒரு 6 நாட்களுக்கு முன்னாடி ஒரு விவசாயி ஒருத்தரை கொடூரமாக கொலை பண்ணுறாங்க. ஒரு 6 நாட்களுக்கு முன்னாடி பிற்படுத்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு விவசாயியை
அவரை கொலை பண்ண வர 6 நாட்களாகியும் நேற்று காலையில் வர கைது பண்ணாத ஒரே காரணத்தினால அவரோட 23 வயசான பொம்பளை பிள்ளை தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க. அதை யோசிச்சு பாருங்களேன். எங்கள் அப்பாவை கொலை பண்ணிட்டாரு, கொலை பண்ணவொடனே இன்னும் கைது பண்ணல, தெரிஞ்சும் கைது பண்ணாமல் நேற்று காலையில் வரைக்கும் கைது பண்ணல. எதிர்கட்சிகள் எல்லாரும் குரல் கொடுத்தாங்க, ஏன் திருமாவளவன் அவர்கள் மௌனம் காக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எதிர்கட்சிகள் பேசுகிறாங்க. ஆனால் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான குரலாக நான் இருப்பேன் அப்படிங்கிற சொல்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அதாவது இவங்களுக்கு எல்லாம் எப்படின்னா, ஏதோ ஒரு கட்சியை ஆரம்பித்து அதை கொண்டு போகணும், ஒரு 2 சீட்டு 3 சீட்டு வாங்கி நம்ம கட்சியை வந்து தக்கவச்சிக்கலாம், நம்ம அடுத்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வாட்டி ஒரு 7 சீட்டாக வாங்கிடணும். விஜயை காணிச்சு நான் அவங்க கூட போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை காணிச்சு ஒரு 7 சீட்டு 8 சீட்டை வாங்கிடணுங்கிறத ஒரு விஷயத்தை தான் மூவ் பண்ணுறாங்களே தவிர, எதுக்காக நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சிங்க, எதுக்காக நீங்கள் வந்து இப்போ இவங்க கூட கூட்டணிக்கு போனீங்கன்னா உங்களோட நோக்கம் நிறைவேறுமா அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. இவங்களால் ஒரு கொடியை கூட ஏற்ற முடியல. மதுரையில் அவங்களோட கட்சி கொடி விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கொடியை கூட ஏற்ற முடியாத சிச்சுவேஷன். அதுதான் இந்த ஆட்சியில் அரங்கேறிடுச்சு. ஸோ அப்படி ஒரு ஆட்சியில் இருந்துட்டு எந்த ஒரு மக்களுக்கான சேவையும் செய்ய முடியாத இடத்துல எதுக்கு உள்ளே இருக்கணும்? அந்த மனுஷன் வெளியே வந்துட்டார். யார்? வேல்முருகன் அவர்கள் வெளியே வந்துட்டார். நான் ஒரே ஒரு விஷயமா கேட்குறேன், மக்களுக்கு சேவை செய்யணும்னா இவங்க எல்லாம் சொல்கிறாங்கல்ல, நாங்கள் அதிகாரத்தில் இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஒரு 4 விஷயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மக்களுக்காக, பிற்படுத்த சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்காக இதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத 4 விஷயத்த சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேன், என்ன தெரியுமா? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் சென்னையில், சானிட்டரி ஒர்க்கர்ஸோட போராட்டம் லாஸ்ட் 1 இயராக நடந்துட்டு இருந்துச்சு. என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 7 சோன் வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஜிசிசிக்கு கீழே 7 சோனை வந்து பல வருஷமாக, கிட்டத்தட்ட 10-12 வருஷமாக ப்ரைவேட் கம்பெனிக்கு குத்தகை கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ ப்ரைவேட் கம்பெனிக்கு குத்தகையில் நான் வேலை பார்க்குறேன்னா, நான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது, நான் டெம்பரரியாக கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அவன் என்றைக்குனாலும் என்ன வந்து தூக்கலாம், வேலையை விட்டு தூக்கிடலாம். ஸோ அப்போ என்னோடய வேலைக்கு நிரந்தரமே கிடையாது, உத்தரவாதமே கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மக்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணதுக்கு எதுக்காகனா, எங்களை வந்து அரசு ஊழியர்களாகவும் நிரந்தர பணியை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அரசு ஊழியர்னால் நீங்கள் சொகுசாக வேலை பார்க்குற இந்த வேலையெல்லாம் கேட்கல, குப்பாள்ற தொழிலை எனக்கு நிரந்தரமாக பண்ணி கொடுயா, சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கொடுயான்னு சொல்லிட்டு இந்த மக்கள் போராட்டம் பண்ணாங்கல்ல. அந்த போராட்டத்துக்கு திருமாவளவன் அவர்கள் வச்ச ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? இந்த மக்களை ஊக்குவிச்சா, இவங்களை பணி நிரந்தரம் செஞ்சுட்டா இந்த தொழிலை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிருமா, அதாவது இது வந்து அவங்க குலத்தொழில் மாதிரி ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி வச்ச ஸ்டேட்மெண்ட். என்கிட்ட இன்ஸ்டாகிராம் மூலமாக ஒருத்தர் எனக்கு ஒரு வாலிபர் ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்ணுறாரு, மெசேஜ் பண்ணுறாரு. அதாவது, பிரதர், எங்கள் அம்மா தூய்மை பணியாளர், அதாவது சானிட்டரி ஒர்க்கர், அதாவது குப்பை எடுக்கிற தொழிலை செஞ்சுதான், அந்த வேலையை செஞ்சுதான் என்னை படிக்க வச்சு, எங்கள் வீட்டில் எல்லாரையும் படிக்க வச்சு, இன்றைக்கி நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹெட் நர்ஸாக நான் வேலை பார்த்துட்ருக்கேங்கிறது ஒரு வாலிபர் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தார். இந்த குடும்பம் எதுவுமே தன்னோட பிள்ளைங்களை குப்பாடுறதுக்காகலாம் விடல, ஏதோ ஒன்று படித்து நீ முன்னுக்கு வந்துரு. நான் வீட்டு வேலைக்கு போய், எவனோ ஒருத்தனோட வீட்டு வேலைக்கு போய் அங்கே அவனோட பாத்திரங்களையும் வீட்டில் இருக்கிற கழிவுகளையும் நான் க்ளீன் பண்ணுறதுக்கு ரோட்டில் போகிற குப்பையை நான் அள்ளிட்டு போகிறேன், மரியாதையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மக்கள் அந்த குப்பாடுற வேலையை செஞ்சாங்க. அந்த வேலையை செஞ்சவங்களை மக்களுக்காக நிற்காத கட்சி தான் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நான் நீங்கள் எதனால் நிற்கல அப்படிங்கிறதே எனக்கு தெரியும். ஆளுங்கட்சிக்கு எதிரான விஷயங்கள்லாம் நம்ம போராட்டத்தை மேற்கொண்டால் நம்மளுக்கு நாளைக்கு வந்து இவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க, கூட்டணியில் சேர்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் அன்றைக்கி நீங்கள் இந்த முடிவு எடுத்தீங்க. அவங்க கட்சிக்குள்ளே ஒரு ஜோக்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? திமுக கட்சிக்குள்ளே இருந்துட்டு மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடத்துகிறார், ஞாபகம் இருக்கா? திருமாவளவன் அவர்கள் வந்து ஆதோர்ஜனா வந்து விசிகாவில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 50 கோடி ரூபா செலவு பண்ணி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்தினார் திருமாவளவன் அவர்கள். என்னென்னா மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு. அது மக்களுக்கு பார்க்கும்போது சிரிப்பாக இருந்துச்சு. 50 கோடி ரூபா வேஸ்ட்டு. என்ன சிரிப்பாக இருந்துச்சு தெரியுமா? ஆளுங்கட்சி தான் அவங்க நினச்சா மதுக்கடைகள் டாஸ்மாக் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம், அந்த முதலாளிகள் தான், அந்த மந்திரிகள் தான் இவங்க இருக்கிற எல்லா லிக்வர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க, அதாவது சரக்கை தயாரிக்கக்கூடிய சாராய ஆலையை வச்சுருக்கவங்களே திமுககாரங்க தான். அவங்க கூடயே இருந்துட்டு போராட்டம் பண்ணுறது நாடகமாக தெரியலையான்னு மக்கள் எல்லாரும் வச்சு கிளின்னு செஞ்சாங்க. செய்கிறது எல்லாமே நாடகம். எதுக்காகனா, நான் வந்து அரசியல் கட்சி நடத்துகிறது இந்த மாதிரி நாடகத்தை செய்கிறதுக்காகலாம் கிடையாது. மக்கள் சேவை செய்கிறதுக்காக தான் அரசியல் கட்சி துவக்கப்படுது. மக்கள் சேவை செய்கிறதுக்காக தான், மக்கள் தங்களுக்கு பிரதிநிதியாக இவங்க வந்தாங்கன்னா நம்மளுக்கு எதாவது செய்வாங்கங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஓட்டே போட்டாங்க, உங்களோட நாடகத்துக்காக கிடையாது. அதாவது எல்லாரும் சொல்கிறாங்க, நான் வந்து எம்எல்ஏ ஆனால் தான் இவங்களுக்கு செய்வேன், அதிகாரத்தில் வந்துட்டேன்னா நம்ம செய்ய முடியும், அதிகாரத்தில் வந்தோன்னா மக்களுக்கு இது மாதிரி செய்ய முடியும், அதாவது சேவைகளை செய்ய முடியும்னு சொல்கிறாங்கல்ல.
நான் எதாவது எம்எல்ஏவா, இல்லை நான் ஏதாவது தொகுதியோட லைக் வந்து வேட்பாளராக அட்லீஸ்ட் நான் நின்னேனா, இல்லை நான் ஏதாச்சும் கட்சியை சார்ந்தவனா? எதுவுமே கிடையாது. நம்ம இந்த ஜென்சி பாலிடிக்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது, ஒரு ஃபோன் இருக்குது, ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, 2 லைட் இருக்குது, அவ்வளோதான். நம்மக்கிட்ட இருக்கிறதே இவ்வளோதான். ஒரு மைக் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா? நம்ம எம்எல்ஏவும் கிடையாது, எந்த சட்டமன்ற உறுப்பினரும் கிடையாது, சட்டசபைக்கும் போகலை, எங்கேயுமே போகலை, அரசியல் கட்சிக்குள்ளே எந்த கட்சிகளையும் கிடையாது. தோமையார்புரம் என்ற கடற்கரை கிராமத்து மக்களுக்காக நம்ம பேசணும். திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த அந்த கிராமத்து மக்களுக்காக பேசணும். எதுக்காகனா, அந்த மக்கள் 15-20 வருஷமாக தூண்டில் வளையம் என்ற ஒரு ப்ராஜெக்ட் கேட்டு தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த கட்சியினரும் அவங்கள கருத்தில் கூட பார்க்கல. காரணம் என்ன? அந்த கிராமத்தில் குறைந்த மக்கள் தொகை தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. நம்ம அந்த மக்களுக்காக களத்தில் போனோம். களத்தில் நின்று அந்த மக்களோட போராட்டத்தில் கலந்து கொண்டோம். அந்த மக்களுடைய எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட உள்வாங்கி அப்சர்வ் பண்ணி நம்ம வீடியோவில் பேசணும். தொடர்ந்து 3 வீடியோவில் பேசணும். என்ன நடந்துச்சு தெரியுமா? 15,70,00,000 ரூபாக்கான ஜிஓ கவர்மெண்ட் ஒர்க் ஆர்டரை 2 வாரத்துக்கு முன்னாடி தான் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணாங்க. ஸோ அந்த மக்களுக்கு லைக் ஒரு அந்த தொகுதியோட எம்எல்ஏ, அது எதுனா ராதாபுரம் தொகுதி, அவர்களுடைய தொகுதி, ஒரு தொகுதியோட எம்எல்ஏ செய்யக்கூடிய வேலையை நம்ம செஞ்சோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சோம். நான் பேசினேன், நீங்கள் ஷேர் பண்ணீங்க. அறிவாலயம் வரை அறிவாலயம்லாம் கிடையாது, ஜார்ஜ் கோட்டை வரைக்கும் கொண்டு போய் சட்டசபையில் தீர்மானமாக்கப்படுற அளவுக்கு, ஜியோ பாஸ் பண்ணுற அளவுக்கு அந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு போனீங்க, தலைமைக்கே கொண்டு போனீங்க. அப்போது இது ஒரு எம்எல்ஏ ஆனால் தான் செய்ய முடியுமா, இல்லை ஒரு பாமர மக்களால் செய்ய முடியுமா என்ன? ஒரு குரலாக இருக்கிறதே மக்களோட, அதாவது மக்களுக்கு சேவை செய்யணும்னா நம்மளுக்கு மனசு இருந்தாலே போதும். நான் எம்எல்ஏ ஆனால் தான் செய்வேன், இந்த கூட்டணியில் ஜெயிக்கிற கூட்டணிக்குள்ளே போய் நான் வந்து ஜெயித்தா தான் செய்வேங்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு யோசிச்சு பாருங்களேன். நான் ஜெயித்தா தான் செய்வேன், நீ ஜெயித்தா தான் செய்வேன், நீ வந்து அந்த இடம் அது கிடச்சாதான் நீ செய்வேனா? இருக்கிறத வச்சு முதல்ல செய், மக்கள் ஒன்று அங்கீகரிக்க ஆரம்பிப்பாங்கங்கிறது தான் நான் உள்வாங்கின ஒரு விஷயம். உங்ககிட்ட என்ன இருக்குது? ஒரு ஃபோன் இருக்கா, ஒரு மைக் இருக்கா, அதை வச்சு பேசு. மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அங்கீகரிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த அங்கீகரித்த காரணத்தினால தான் இன்றைக்கி 2.25 லட்சம் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நம்ம சேனலில். கிட்டத்தட்ட 5.5 லட்சம், 5.25 லட்சம் நினைக்கிறேன், 5,70,000 கிட்ட நம்ம ரீச் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட மார்ச் 7ஆம் தேதி 8ஆம் தேதி 5 லட்சம் ஃபாலோவர்ஸை நம்ம இன்ஸ்டாகிராமில் ரீச் பண்ணோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 70,000 ஃபாலோவர்ஸ் எக்ஸ்ட்ரா கூட்டியிருக்காங்க வெறும் இந்த ஒரு 10-12 நாட்களில், 13 நாட்களில். இவ்வளோ ஷார்ட் பீரியடில் 70,000 ஃபாலோவர்ஸு, இந்த ஒரு கடகடன்னு நம்மளுக்கு மக்கள் இந்த அளவுக்கு ஆதரிச்சு வந்தது காரணம் என்ன தெரியும்? ஷார்ட் பீரியட்லாம் கிடையாது. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமாக பேசிகிட்டு இருந்தேன். இது புது அக்கௌண்ட்டு. இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த அளவுக்கு இந்த ஒரு 1-1.5 வருஷத்தில் 5.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வந்ததுக்கான ஃபாலோவர்ஸை கொண்டு வந்து இன்றைக்கி யூடியூப்பும் புது அக்கௌண்ட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதம் தான் இருக்கும் அக்கௌண்ட்டே ஸ்டார்ட் பண்ணி. ஸோ இந்த அளவுக்கு பேசி 2.25 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வந்தது நான் எம்எல்ஏ ஆனால் தான் செய்வேங்கிறதெல்லாம் கிடையாது. நான் வந்து கட்சியில் உறுப்பினர் ஆனால் தான் நான் இதை வந்து பேசுவேங்கிறதெல்லாம் கிடையாது. கூட்டணி கட்சியில் நானும் ஒரு தலைவராக போனால் தான் பேசணும்லாம் கிடையாது. மக்களோட குரலாக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை செஞ்சு அதை வச்சு பேசணும்னு வைங்களேன். மக்களோட சேவகர்களாக அந்த மனசு இருந்தாலே போதும், மக்களுக்கு செய்யணுங்கிறது போதும், அவ்வளோ போதும். மக்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அங்கீகரிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த விஷயத்த வேல்முருகன் அவர்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டு தேர்தலை புறக்கணிக்கிற அளவுக்கு முடிவெடுத்து இன்றைக்கி வெளில இருக்கார். சீமான் அவர்கள் தனிச்சு நிற்கிறார். அது அவரோட முடிவு. வாட்டவர் அவரை மக்கள் அங்கீகரிக்கிறதும் அங்கீகரிக்காமல் இருக்கிறதும் மக்கள் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். ஆனால் முக்கியமாக விளிம்பு நிலை மக்களுக்கு ஒரு பிரதிநிதியாக தனக்கு போர்ட்ரேட் பண்ணக்கூடிய தலைவரான திருமாவளவர்களாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி, நல்ல முடிவுகளை எடுத்து நீங்கள் ஒரு கூட்டணியை அமைச்சு அதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் மக்களுடைய ஒரு குரலாக நீங்கள் ஒலிக்க முடியும். ஏன்னா உள்ளே போனால் உங்களால் பேச முடியலை. 2 பேரை நீங்கள் ஜெயிக்கிறீங்க, 2 பேர் 4 பேர் ஜெயிக்கிறீங்க, சட்டசபைக்குள்ளே போகிறீங்க, போனதுக்கப்புறம் உங்களால் குரல் எழுப்ப முடியலை. காரணம் என்ன? உங்களுக்கு தான் 2 சீட்டு கொடுக்குறோமே, அடங்கி வாசிங்க, அவ்வளோதான். இது நீங்கள் வெளில இருந்து சீமான் அவர்களை மாதிரியோ, டிவிக்கு விஜய் அவர்களை மாதிரியோ, இல்லை எதிர்கட்சி ஆகும் குரல் எழுப்பும்போது, பேசும்போது, போராட்டம் பண்ணும்போது இந்த போராட்டம் அங்கே எதிரொலிக்கும். அவங்களுக்கு வந்து குடைச்சலாக இருக்கும், பேச முடியும். அதிகாரத்தில் வந்தால் தான் செய்வேங்கிறது உண்மையிலே முட்டாள்தனமான மக்கள் செய்வேங்கிறத நான் பார்க்குறேன். தயவு செஞ்சு இந்த கட்சிகள் ஒவ்வொரு தலைவர்களும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி மக்களோட தேவையை புரிஞ்சு கொண்டு நல்ல முடிவுகளை எடுப்பாங்கன்னு என்று நம்பி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.